வாழ்க்கையில் சில முக்கியமான பாடங்களை எந்த ஒரு புத்தகத்திலிருந்தும் நம்மளால் படித்து கொள்ள முடியாது. அவ்வாறான பாடங்களை அனுபவம் ரீதியாகத்தான் விளங்கி கொள்ள முடியும். ஸோ ஒரு நாள் ஒரு ப்ரொஃபஸர் தன்னுடைய மாணவர்களுக்கு அனுபவம் ரீதியாக சில முக்கியமான பாடங்களை கற்பிக்கலாம்னு வகுப்புக்குள்ள நுழைகிறார். வளமையை போல எல்லாருக்குமே கிரீட் பண்ணிட்டு அவருடைய பேக்ல இருந்து ஒரு எம்டி சாடியை வெளியே எடுத்து வைக்கிறார். மாணவர்கள் எல்லாருமே ஆச்சரியமா பார்க்குறாங்க, என்னடா வளமைக்கு மாத்தமா நம்ம சார் ஒரு சாடியை கொண்டு வந்து வச்சிருக்காரேன்னு. அப்புறமா அவர் வெளியில எடுத்திருந்த அந்த சாடிக்கு அவருடைய பேக்ல இருந்து திருப்பி ஒரு டசன் பேஸ்பாலை எடுத்து அந்த பேஸ்பால் அப்படியே அந்த சாடியில போட்டு அந்த சாடியை நிரப்புறார். அந்த சாடியை பேஸ்பால் மூலமா நிரப்பிட்டு மாணவர்கள் கிட்ட அந்த ப்ரொஃபஸர் கேட்குறாரு, இப்போ இது ஃபில் ஆகிருச்சான்னு. அவங்க ஆமான்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அவர் என்ன பண்றாருன்னா, சின்ன சின்ன மணல் துகள்கள் மணல் கற்களை எடுத்து அந்த சாடிக்குள்ள மீண்டும் அதை போடுறாரு. அதுக்கப்புறமா அதை ஃபில் பண்ணிட்டு திருப்பி கேட்குறாரு, இப்போ இந்த சாடி ஃபில் ஆகிருச்சான்னு. மாணவர்கள் ஆமான்னு திருப்பி சொல்றாங்க. அப்போ அவருடைய பேக்ல இருந்து கொஞ்சம் போல மண்ணை எடுத்து அந்த மண்ணை திருப்பி அந்த சாடிக்குள்ள போடுறாரு. இப்போ அந்த மண் அந்த சாடியை நல்லா ஃபில் பண்ணிருச்சு. அப்புறமா கேட்குறாரு, இப்போ இந்த சாடி ஃபில் ஆகிருச்சான்னு. மாணவர்கள் ஆமா ஃபில் ஆகிருச்சுன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறமா திருப்பி அவர் என்ன பண்றாருன்னா, அவருடைய பேக்ல இருந்து விஸ்கி பிராண்டி எடுத்து அதை கொஞ்சம் உடைச்சி அப்படியே அந்த சாடிக்குள்ள ஊற்றி திருப்பி அந்த சாடியை அந்த திரவம் மூலமாக ஃபில் பண்ணுறாரு. ஸோ இவர் இதை அப்படியே ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா மாணவர்களை பார்த்து சில முக்கியமான விஷயங்களை முன்வைக்கிறாரு. அந்த சாடியை நிரப்புறதுக்காக அவர் போட்ட அந்த பேஸ்பால்ஸ் தான் வாழ்க்கையில் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தேவையான விஷயங்கள். உதாரணமாக எங்களுடைய குடும்பம், எங்களுடைய மனைவி, எங்களுடைய பிள்ளைகள், இது போல் எங்களுடைய உறவுகள் எல்லாமே வாழ்க்கையில் முக்கியமானவங்க. இவங்களை எப்பயுமே நாங்கள் முதன்மைப்படுத்தணுங்கிறத அவர் அந்த மாணவர்களுக்கு தெரிவிக்கிறாரு. அப்புறமா வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷங்கள், அதாவது வெளியில் அவுட்டிங் போகிறது, இல்லைன்னா எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட டைமை ஸ்பெண்ட் பண்ணுறது, எங்களுக்கு விருப்பமான புதிய புதிய ஃபுட்ஸை நாம் ட்ரை பண்ணி பார்க்குறது, இது போல் எங்களுக்கு விருப்பமான ப்ரோக்ராம்ஸை பார்க்குறது, இல்லை பீச்சுக்கு பார்க்குக்கு போகிறது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை அந்த மணல் துகள்களாக அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா போட்ட மண், அதுக்கப்புறமா ஊற்றின அந்த தண்ணீர், திரவம், இது எல்லாமே எங்கள் வாழ்க்கையில் ரொம்பவே சிம்பிளாக தேவையான விஷயங்கள். அதை நாம் அடிக்கடி இல்லைன்னாலும் அப்பப்போ எடுத்துக்கிட்டால் போதும். அவ்வாறான சில விஷயங்களை அவர் அந்த இடத்துல சொல்லியிருந்தார். எப்பயுமே எங்களுடைய குடும்பத்தை தான் நாங்கள் முதன்மைப்படுத்தணும், அதுக்கப்புறமா தான் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், எங்களுடைய ஏனைய உறவுகளுங்கிறத இந்த ப்ரொஃபஸர் தன்னுடைய மாணவர்களுக்கு விளங்கப்படுத்தியிருக்காரு. ஸோ உங்களுக்கும் நான் இந்த வீடியோ மூலமாக தெரியப்படுத்தக்கூடிய விஷயம் என்னென்னா, எப்பயுமே எதை முதன்மைப்படுத்தணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை மட்டும் இல்லை, உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்களுடைய வாழ்க்கையும் சுவாரஸ்யமாக அமையுங்கிறது தான்.